திருநெல்வேலி மேம் மூன்றாம் பாடத்தை சார்ந்த என்னோட அருமை சகோதரிகள் திருநெல்வேலி அனைவருடைய சிறந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் விருது வாங்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் திருவேணி மேம் வணக்கம். எனக்கு வந்திருக்கேன். ஸோ கெஸ்ட் ஒரு 3 கெஸ்ட் அந்த இதில் இருக்கிறாங்க. ஃபங்க்ஷன் முடிஞ்சதுல வந்தாலும் சேர்த்துப்போம், இல்லைன்னா நான் ஃபங்க்ஷன் முடிஞ்சுன்னு சொல்லிட்டு பரவாயில்ல. ஏன்னா அதே டைம் ஆச்சு. சவுண்டு கொஞ்சம் குறைச்சிப்பா. தம்பி சவுண்டு நீ தானே சவுண்டு கொஞ்சம் குறைச்சிங்க. சவுண்ட் இல்லை ஏன் சவுண்டு ரைட் தேங்க்யூ. ரொம்ப கொஞ்சம் பின்னாடி கேட்காம போயிடும் ரைட்டா. சார் இந்த நிகழ்ச்சிக்கு வரக்கூடிய முதலாவதாக அருமை அண்ணன் பாரதி கணேஷ் அவங்க வந்து விஜயகாந்த் சாரோட கண்ணு பட போகக்கூடிய படம் பார்த்தீங்களா, மூப்பத்தி முத்தழகு 3ஆம் வீர போட்ட அழகு. அந்த படத்துல நம்ம புரட்சி கலைஞர் மறைந்த மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய விஜயகாந்த் சார் வச்சு படம் எடுத்த இயக்குனர் எங்கள் அருமை அண்ணன் பாரதி கணேஷ் அவர்கள். சத்துணவை கொண்டு வந்தவர் நம்ம காமராஜர். சினிமா துறையில வந்து சரியான சமமான முறையான சத்துணவை கொண்டு வந்தவர் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் சார் தான். சாப்பாடு எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கணும், டெக்னீஷியன் ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் சாப்பாடு ஒரே மாதிரி இருக்கணும்னு சொன்னது நம்ம மறைந்த நமக்கு புரட்சி கலைஞர் விஜயகாந்த் சார். அவர் வைத்த படத்தை இயக்கிய என்னோட அருமை அண்ணன், என்னுடைய ஆசான், என்னுடைய குருநாதர் பாரதி கணேஷ் அண்ணன் அவர்கள். இன்னைக்கு என்ன பங்குனி கூட சாமி கோயில் பண்ணப்பா, நான் அவங்க வந்து பார்த்து குழந்தைங்கள அவார்டு கொடுத்துட்டு நான் போய் மறுபடியும் கும்பிடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, முழுவதும் தப்பா எடுத்துக்க மாட்டாரு, நான் வந்து குழந்தைகளை வாழ்த்து தெரிவிச்சு போகணும்னு சொல்லிட்டு நீ வந்து மறுபடியும் அவருடைய காலை தொட்டு நம்முடைய வணக்கம் தெரிவித்தாலும் கூட அது என்ன ஆகாது. இது எல்லாத்துக்கும் மேல அதுக்கு படம் ஒன்று போயிட்டு இருக்குது, ப்ராசஸ் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த யோகி பாபு சாரு, ராதாபதி சாரு, நம்ம சித்தன் ரமேஷ் எல்லாரும் நடிச்சிருக்காங்க. அவங்களோட சேர்ந்து நானும் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷம் எனக்கு. படத்துக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டு ஷூட்டிங் போயிட்டு இருக்குது. எனக்கு வாய்ப்பு படத்தில் கொடுத்துருக்காரு. அந்த படம் இன்னும் எல்லாத்துக்கும் மேல அந்த படம் வந்து மாபெரும் வெற்றி அடையணும். மாபெரும் ஆடியோ லான்சிங் இந்த கருவூர்ல இருந்து வருவாங்க. அந்த விசேஷத்தை தெரிவிச்சுக்கிறேன் அண்ணனுக்கு. இரண்டாவதாக மரியா தெரசா மேம் அப்படின்னு சொல்றத விட அவங்க செல்வி மரியா தெரசா சொல்றாங்க. திருமணம் பண்ணிக்காம சமூக நல பணிக்காக ஆட்பட்டு எதுவும் 1000 புத்தகமா மேடம், 500 புத்தகமா 350 வந்து 500 வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. 350 புத்தகங்கள் எழுதிய தமிழ் எழுத்தாளர், உலக சாதனையாளர், மாபெரும் பட்டங்கள்லாம் வாங்கியிருக்காங்க. என் அருமை சகோதரி சொல்லலாம், ஒன்றும் டிஃபரெண்ட்லாம் ஒன்றும் இல்லை. அதனால செல்வி தானே நம்ம நட்பு இதாக பேசலாம். அதனால அவர்கள் வந்து என்னோட வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி மேடம், தேங்க்யூ. அடுத்ததாக என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஓகேங்களா, எனக்கு அவங்களை பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசம் ஒன்றுமே இருக்காது. ஏஜ் அடிப்பில் பார்த்தா ஒரே மாதிரி தான் நாங்கள் இருப்போம். என்னை பார்த்து அவங்கள பார்க்கணும், அவங்கள பார்த்து என்ன பார்க்கணும், வயசு பேசிக்கிறேன். இந்த பொண்ணு தெரிஞ்சவங்களுக்கு ஆமா ரெண்டு பார்த்து ஒரே மாதிரி சொல்லிட்டு என்னோட அருமை தோழி மை டியர் வைதிகா மேம் அவங்க வந்து நான் வழக்க தெரிவிச்சுக்கிறேன். நீங்க என்ன ஏஞ்சிக்க முடியா ஃப்ரெண்டு கூட சொல்லுங்க, எப்படி பேசிக்க மாட்டீங்க. எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் அழைப்பிற்கு உலகே வந்திருந்து அவங்களால நான் எல்லா விதமான ஒரு நிகழ்ச்சிக்கு போய் அவங்க செஞ்சிருக்காங்க, நிறைய செஞ்சு இருப்பாங்க. நம்ம நினைக்கிற சொல்லிட்டு அப்பதான் செய்வீங்கல்ல. அதனால கலாம் அப்துல் கட்டோட பவுண்டர் அவங்களையும் வந்து அன்பு வரவேற்பு மகிழ்ச்சி ஆகிறது. அடுத்ததாக நம்முடைய திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் டிஸ்ட்ரிக்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர் மேம் நம்ம பாண்டியம்மா மேம் அரசு துறையில் பணியாற்றுவார்கள். அழைப்பை ஏற்று நம்ம நிகழ்ச்சி வந்து எல்லா நிகழ்ச்சியும் வந்திருக்காங்க. ஸோ இந்த நிகழ்ச்சியும் வந்திருக்காங்க. ஸோ அவங்களோட வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் ராஜலட்சுமி சைக்காட்ரிஸ்ட் என்னோட ஃப்ரெண்டு அவங்களும் வந்து நிகழ்ச்சிக்கு வந்துட்டாங்க. நம்ம மேடம் சைலண்டாக பண்ண ஃபோனில் திட்டுவாங்க, என்ன வாங்கி பண்ண நண்பர் ஆச்சு ஃப்ரெண்ட் ஆச்சுன்னு சொல்லிட்டு அந்த உரிமை நண்பர். ஏதாவது மை ஃப்ரெண்ட் சித்ரா மேம் இந்து காலேஜ் ப்ரொஃபஸர். ஸோ அவங்களோட வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். அவங்க சார்பாகக்கூடிய அனைத்து மகளிர்களோட வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. தென் ஃபாதர் மேம் அவங்களுடைய வணக்கத்தையும் மரியாதையை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யறதுக்கு வந்து என்ன பண்ணோம், ஏது பண்ணோம், எப்போ பண்ணோம், என்னைக்கு பண்ணோம் அப்படின்னு மட்டுமே கேட்கக்கூடிய டிஎஸ்எல் சார் சேர்மன் சார் அவர்களோட வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். கேட்க மாட்டேன் எப்படி வந்து என்ன பண்ணுறோம் சார், என்னைக்கு வேணும், எப்போ வேணும், எத்தனை வேணும், நேரத்தில் வேணும், அதுக்கேற்ற மாதிரி திரும்பி வந்து அதுக்கு கேள்வி கேட்பாரு. அதாவது கேட்டு செய்ய சப்போர்ட் பண்ணக்கூடிய டிஎஸ்எல் சார் சேர்மன் சார் அவருக்கு உறுப்பினராகக்கூடிய கவிதா மேம். ஆமா எல்லாம் நேற்று நைட்டு போனாங்க. இன்னைக்கு காலையில் 6:30 வந்துட்டாங்க. எல்லாம் முன்னாடி அவங்க வந்துட்டாங்க எல்லாம் கரெக்டாக பார்க்கறதுக்கு. ஸோ ஏழு ஃபங்க்ஷன் கரெக்டாக பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாம் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் விருது வாங்க வரக்கூடிய திருநங்கை தோழிகள், ப்ரொஃபசர்ஸ், டீச்சர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் உங்க எல்லாருக்குமே வந்து என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நான் டைம் ஆல்மோஸ்ட் நிறைய டைம் முடிஞ்சு போச்சு.
உங்களுக்கு எல்லாம் சின்ன விஷயம் தான். அதாவது திறமை தான் வந்து சாதனையால தொடக்கம். ஒரு ரெக்கார்ட் அச்சீவ்மெண்ட், ஓகேங்களா? ஒரு ரெக்கார்ட் அச்சீவ்மெண்ட் பண்ணணும்னா அவனோட சாதனை. உங்க குழந்தைகிட்ட எந்த விதமான டேலண்டா இருக்கலாம். தயவு செஞ்சு உங்களுக்கு எல்லாருமே சொல்றேன், உங்க குழந்தை மேல வந்து இதுக்கு விருது வாங்கினவங்க, விருது வாங்க போறவங்க, உங்க குழந்தை நல்லா கவனிங்க. அவங்களுக்கு யாரு கை தட்டாலும், இந்த 300 பேர் 500 பேர் இல்ல 3000 பேர் கை தட்டினாலும் உங்க குழந்தை ஆப்போசிட்ல தேடுறது தன்னோட தாயோ தந்தையோ மட்டும்தான். பேசி மட்டும் பண்ணுறாங்க. அவங்க கை தட்டுறாங்க குழந்தை பார்க்கும். அவங்க கை தட்டுனா அந்த குழந்தைக்கு வந்து அதோட இணைய எதுவுமே இல்லை. அப்ரிசியேஷன், மோட்டிவேஷன். தயவுசெய்து குழந்தைங்க திறமையை வந்து மதிங்க. அவங்களால முடியும், உன்னால முடியும். நம்ம நமக்கு ஏகப்பட்ட கனவு இருந்தோம், செய்ய முடியாத சூழ்நிலை போயிருக்கோம், அதை செய்ய முடியாம போயிருக்கோம். அந்த குழந்தைகள் இருந்துன்னா தயவுசெய்து மோட்டிவேஷன் பண்ணுங்க. பேச்சு, எழுத்து, டிராயிங், டான்ஸ், எது வேணா இருக்கும். உங்களுக்கு வேலை இல்லையா போய் படி. அது டிஎஸ்எல் ஸ்கூல் வந்து மேக்ஸிமம் கண்டிப்பா வந்து இந்த மாதிரி பேரண்ட்ஸ் நிறைய மோட்டிவேஷன் பண்றாங்க. நிறைய அவங்க மந்த்லி ஒன் ப்ரோக்ராம் 12 months 12 ப்ரோக்ராம். அவங்க அகாடமிக் ப்ரோக்ராம் ஈவெண்ட் ஏனும் தனியாக கேலண்டர் போடணும். அந்த மாதிரி நோட் பண்ணிருப்பாங்க. எந்த குழந்தையும் விட மாட்டாங்க. பிரிக்கிறது என்னோட மகன் நீங்க தான் படிக்கிறான். அந்த பொறுமையா சொல்லிக்கிறேன். சின்ன பசங்க எல்கேஜி பிகேஜி பார்ப்பாங்க. அவங்க என்ன தெரியும், அவங்களுக்கு என்ன முடியும், பாடம் எடுக்க வேண்டியதான். சேம் டைம் அவரோட திறமையை வளர்த்துதான் சொல்லிதான். ஏன்னா வந்து இன்னைக்கு வந்து 60 கண்ட்ரியில் அவார்டு வாங்கிக்கிறேன், 3 பேர் பேசி வாங்கிக்கிறேன், டாக்டர் பட்டம் 3 முறை வாங்கிக்கிறேன், கின்னஸ் ரெக்கார்ட் வாங்கிக்கிறேன். எல்லாமே வாங்குறா கூட எனக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் நான் இந்த நிகழ்ச்சி உட்பட நான் நான் பதிவு பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த நிகழ்ச்சி எந்த விருது வாங்கும் போது என்னோட உறவினர்கள், என்னோட குடும்பத்தாரோ யாரும் ஃபங்க்ஷன் வரல. இந்த ஃபங்க்ஷனே குடும்ப சலுகை வரல. தயவு செஞ்சு அது போல உங்களை சார்ந்த குழந்தைங்க நீங்க மோட்டிவேஷன் பண்ணணும், யாரும் மோட்டிவேஷன் பண்ணலாம். அதை கிளாப் பண்ணி குழந்தைங்களுக்கு திறமை பேசுகிறத ஊக்குவீங்க. உன்னால முடியும் சொன்னீங்கன்னா கண்டிப்பா அவன் சாதனை பண்ணுவான். சரிங்களா? அதனால மட்டும் கொண்டோம் உங்க குழந்தைங்களுக்கு திறமையோ படிப்பு முக்கியம்னா படிப்புன்னு சொல்லுவாங்க. அவருக்கு திறமை இருந்து அவ்வளவு முக்கியம். தோல்வி புகழ் தோல்வி அப்படிலாம் தோல்வியும் தோல்றாமே நன்று. ஒவ்வொருத்தரும் நம்ம அடையாளத்துக்காக வாங்க. அடையாளம் சொன்னா ஆதரவாளர் கேட்டுக்காதீங்க. நம்ம இருந்தாலும் இல்லாட்டினா நம்ம பேர் வந்து உலக பேசுறதுக்காக ஒரு அடையாளம் வேணும். அந்த அடையாளத்துக்காக வாங்க. சார் எவ்வளவு நான் முயற்சி பண்ணிட்டேன் சார், எனக்கு ஜெயிக்க முடியல. தெய்வப்பா ராஜா முயற்சி நெய் வருத்த கொடுப்பாரு. கண்டிப்பா ஒரு சக்சஸ் ஆகும். வருத்தப்படவே படாதீங்க. சரி சார் அப்படியே செஞ்சு என்ன பண்ண போறேன் நானு ஈந்த பொழுது பொறுத்தவரைக்கும் தன் மகனை சார்ந்தவர்கள் எனக்கு கேட்ட தாய். நீங்க அச்சீவ் பண்ணி ஜெயிக்கும் போது கண்டிப்பா உங்க பேரண்ட்ஸ் வந்து பொறுமையா இருக்கும். உங்களுக்கு ஒரு அடையாளம் நாம் இருக்கும் போதும் இருந்தாலும் வாழ்க்கை அடையாளத்துக்காக இந்த ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கோம். டிஎஸ்எல் சார் கரெக்டாக இந்த ஸ்பேஸ் கொடுத்து சார் மோட்டிவேஷன்ல ஸ்டூடெண்ட்ஸ் சார் சண்டே போறாங்க, ஸ்டாஃப்ஸ் எல்லாரும் வருவாங்க சார். நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் மோட்டிவேட் பண்ணுங்க. ஸ்டாண்டர்ட்ஸ் அவங்க உண்மையாக இன்னைக்கு சமுதாயத்தில் வந்து பல்வேறு துறைகளுக்கு கூட வந்து நீங்க வந்துட்டாங்க. ஐடி ஃபீல்ட்ல கம்பெனிலாம் வந்து நீங்க பணியாற்றுக்கான உண்மையா வந்து பல பணி அவங்கள வர சொல்லணும். அவங்கள மோட்டிவேஷன் பண்றது கௌரவமா நினைக்கிறேன் நான் என்னோட சகோதரிகளை. அதே எல்லாரையும் மோட்டிவேஷன் பண்ணணும். இங்க வந்து சிறப்புகள் மூலமாக நம்ம அவர்களை ஒரு விஷயம் பண்ணலாம். தேங்க்யூ. நான் ரொம்ப பேசினதுனால சீஃப் கெஸ்ட் கொஞ்சம் தான் பேசணும். இந்த நாளுக்காக நேரத்துக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். அடுத்தபடியா நான் நன்றி சொல்றேன்னா ரொம்ப அன்பா சார்ன்னு சொல்ல மாட்டேன், எங்க அண்ணன் சொல்லுவேன். டிஎஸ் செல்வம் அவர்கள் இந்த ஸ்கூலுடைய கரஸ்பாண்டன்ஸ் சேர்மன் அந்த ஃபவுண்டர், அவங்களுக்கு நான் உள்ளத்தினால நன்றி சொல்கிறேன். அடுத்தபடியா உண்மையை நான் செந்தில் பத்திர பார்க்கும்போது ஐ ரியலி அப்ரிஷியேட் யூ ஃபார் த ஒர்க்ஸ் யூ டு. இந்த சின்ன வயசுல பார்த்தீங்கன்னா எல்லாருமே தற்புகளை நாடுவாங்க. என்னுடைய புகழ என்னை யாராவது புகழ மாட்டாங்களா என்று சொல்லி. ஆனா அவங்க இந்த வயசுலயே யூ டேக் எ ஸ்டாண்ட், மற்றவங்களை அப்ரிஷியேட் பண்றதுக்கு, மற்றவங்களுக்கு அவார்ட் கொடுக்கறது. காட் பிளஸ் யூ பிரதர். பைபிள்ல ஒரு வசனம் இருக்குது, பெண்கள் வந்து வியாபார கப்பலை போல இருக்கிறார்களாம். she is strong. அவங்க எப்படி இருப்பாங்க? உறுதியா இருப்பாங்க. வெளியில பார்க்கும்போது வெல் ட்ரெஸ்டா இருப்பாங்க, சிரிப்பாங்க, பூ வச்சிருப்பாங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது போல இருப்பாங்க. ஆனா அவங்களுக்குள்ள பாத்தீங்கன்னா அந்த கப்பல்ல புயல் வீசிட்டே இருக்கும், காற்று வீசிட்டே இருக்கும். ஸ்டில் she is strong. அவங்க எப்படி இருப்பாங்க? ஸ்டார்ம்ஸ் வரும்பொழுதெல்லாம், அலைகள் மோதும் பொழுது, பிரச்சனைகள் ரொம்ப மற்ற காரியங்கள் நம்மள ரொம்ப அழுத்தும் போது கூட அவங்க வியாபார கப்பல்ல போல எப்படி இருப்பாங்க? ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. நான் நல்லா இருக்கேன், இப்பவும் நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. குடும்பத்துல எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் தன் பிள்ளைகளை பார்க்கறதுல அவங்க அயராம ஒர்க் பண்ணுவாங்க. அதுதான் இந்த பெண்களுக்கான ஒரு டெண்டன்சி, அவங்களுக்கான ஒரு கெப்பாசிட்டி கடவுள் ஆண்டவர் கொடுத்து வச்சிருக்காரு. அப்போ அவர்கள் ஞானமுள்ள பெண்களாக இருப்பார்கள். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். ஹோம் மேக்கர்ஸ் ஆர் ஒன்லி லேடிஸ்.
ஹவுஸ் மேக்கர்ஸ் எப்பவுமே ஜென்ஸா இருப்பாங்க, ஆனா ஹோம் மேக்கர்ஸ் யாருன்னா அது லேடிஸாக தான் இருப்பாங்க. அதனால ஒவ்வொரு பெண்களுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். நமக்காக ஜீவனை கொடுத்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து உங்களோடு கூட என்னோடு கூட இருக்கிறவர் சொல்றாரு, கிருபை பெற்றவளே நீ வாழ்க. இந்த உலகத்துல எல்லாமே இருந்துடலாம், நமக்கு சொத்து சுகம் எல்லாமே நம்ம கூட இருந்தா அதை நடக்க முடியாது. ஆனா கடவுளுடைய அருள், அவருடைய கிருபை நம்ம கூட இருக்கணும்னு சொல்லி I bless you all. God's grace be with you all. God bless you. தேங்க்யூமா. அதாவது வருஷத்துல மார்ச் மாசத்துல 8ஆம் தேதி மகளிர் தினம். ஆனா அந்த நாளே மறந்து போச்சு. திடீர்னு மகளிர் தின விருது கொடுக்குற ப்ரோக்ராம் சொன்னாரு. செந்தில் சாருக்கு இருந்தா இவ்வளவு நல்ல மனசு இருக்கக்கூடாது. மார்ச் மாசம் 24ஆம் தேதி வரைக்கும் மகளிர் தினம் கொண்டாடுற ஞாபகத்திலே இருக்காரு. அவருக்கு என்னோட வாழ்த்துக்கள். நம்ம வீட்டுல நல்லா சமைச்சா நம்ம ஹஸ்பண்ட் கூட சாப்பாடு நல்லா இருக்குன்னு பாராட்ட மாட்டாங்க. நம்ம எவ்வளவு நல்லா வேலை பார்த்தாலும் நம்ம அலுவலகத்திலையும் நம்மளை பாராட்ட மாட்டாங்க. ஆனா யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு மூலையில, கிராமத்துல அல்லது நகரத்துல அட்ரஸே தெரியாத ஏதோ ஒரு இடத்துல இருந்தாலும் அவங்களையும் கூப்பிட்டு பாராட்டணும் அப்படிங்கிற நல்ல மனசு வருது அப்படின்னா நான் நேரடியா பாக்குறேன். ஒரு நல்ல வார்த்தை கடவுள் அவர் நீண்ட ஆயுளோட இதே மாதிரி பல விருது நிகழ்வுகளை நடத்தணும்னு அவரையும் வாழ்த்தி விருது வாங்க வந்த எல்லாருக்கும் வாழ்த்து கூறி இடமும் வருகிறேன். நன்றி. தேங்க்யூ. சொல்லி மரியாதை சொன்னா திருக்குறளை யாராவது கண்காட்சி வச்சிருக்காங்க? இல்ல, இன்னைக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. என்ன திருக்குறள் அது? தோன்றில் புகழில் தோற்றுக அக்தில்லா தோன்றலில் தோற்றாமை நன்று. அந்த திருக்குறளை கண்காட்சி யார் வச்சிருக்கிறாங்க? செந்தில் அரசு அவர்கள் வைத்திருக்கிறாங்க. வாழ்க்கை ஒரே ஒரு முறை தான். அதை பலர் ஏதோ காக்கா குருவி மாதிரி வாழ்ந்துட்டு போயிடறாங்க. சில பேர் தான் பதிவு செய்யறாங்க, சாதனை செய்யறாங்க. அந்த சாதனையை கண்காட்சியா வச்சு எல்லாருக்கும் வாழ்த்து, எல்லாருக்கும் சான்றிதழ் கொடுத்து விருது கொடுத்து செய்யற அந்த நல்ல மனசுக்கு எப்படி நன்றி சொல்றது, எப்படி வாழ்த்து சொல்றது எனக்கு தெரியல. நானும் செந்தில் அரசும் தாய்ப்பிள்ளை உறவு. ஆனா இந்த நேரத்துல அவங்க செந்தில் அரசு தாயாருக்கு நான் வணங்கி வாழ்த்தி மகிழ்கிறேன். நன்றி. வணக்கம். வணக்கம். இப்போ விமன்ஸ் டே கொண்டாடுறோம். நான் சார் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா அவர் எனக்கு ஃப்ரெண்டாக கிடைச்சது நான் ஒரு பொக்கிஷமாக நினைக்கிறேன். இன்னைக்கு பெண்கள் சாதிக்கிறோம். எல்லா பெண்ணாலையும் முடியும், உங்களாலையும் முடியும். அது தயவுசெய்து நீங்கள் என்னால் ஒன்றும் முடியாது அப்படின்னு நினைக்காதீங்க. உங்கள் எல்லாராலையுமே முடியும். ஆண்களுக்கு நிகராக உங்களாலையும் செய்ய முடியும். அதை நான் நிரூபித்து காட்டுறேன். நீங்களும் அதை காட்டணும். அடுத்த முறை இங்கே உட்காந்துருக்கவங்க எல்லாருமே இங்கே அவார்டு வாங்கணும். ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. இன்னைக்கு சாதிக்கிற பெண்கள் அப்படின்னு சொல்லும் போது நம்ம தரவரிசை பட்டியல நிறைய பேரை பத்தி சொல்லலாம். என்ன பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு பாயிண்ட் தான், எல்லாராலையுமே சாதிக்க முடியும். அந்த யார் சாதிக்கிறதுக்கு நிறைய என்கரேஜ்மெண்ட், ஊக்குவித்தல். சோ அந்த சாதனையை சாதிக்கிறவங்களை பாராட்டுறதுக்கும் அந்த சாதனையை வழிமுறைறதுக்கும் தான் இங்க யாருமே இல்லை. அந்த ஒரு சிறப்பான செயலை தான் மிஸ்டர் செந்தில் அரசு சார் பண்ணிட்டு இருக்காரு. சோ அதுக்கு மிக மிக என்னுடைய ஆழ்ந்த வாழ்த்துக்கள். சோ எந்த ஒரு விஷயமும் ஒரு பர்டிகுலர் இதாலதான் பண்ண முடியும், இவங்க தான் பண்றாங்க அவங்க தான் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி யாரும் இல்லை. 5 வயசு குழந்தை இதை அச்சீவ் பண்றா, 50 இயர்ஸ் குழந்தை 50 இயர்ஸ் பெரியவங்க இதை அச்சீவ் பண்றாங்க. அந்த மாதிரியான எந்த வித இதுவும் இல்லாம எந்த ஏஜ்லயும் எல்லாராலையும் சாதிக்க முடியும் கண்டிப்பாக. சோ யாருக்கு எந்த மாதிரியான திறமைகள் இருக்கு அப்படிங்கறத அவங்கவங்க செல்ஃப் ஐடென்டிபிகேஷன் பண்ணணும் அப்படிங்கறதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வயசுலதான் சாதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வயசுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸே கிடையாது. 5 வயதா இருக்கலாம், 50 வயதா இருக்கலாம், 40 வயதா இருக்கலாம். சாதித்தவங்க எல்லாருக்கும் ஒரு ஏஜ் அப்படிங்கறது இங்கிலீஷ்ல சொல்ற மாதிரி ஏஜ் இஸ் ஜஸ்ட் a number. That's it. சோ எல்லா இதுலயுமே நம்மளால சாதிக்க முடியும். உங்களுக்கு என்ன பர்டிகுலர் திறமை இருக்கு அப்படிங்கறத இண்டிவிஜுவலா அவங்க ஐடென்டிஃபை பண்ணணும். சோ அந்த ஐடென்டிஃபிகேஷன் பண்ற ஏஜ் தான் உங்களுடைய சாதனையான ஏஜா திரும்ப டர்ன் ஓவர் ஆகும். அந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் தான் உங்க லைஃப்ல ஒரு டர்னிங் பாயிண்டா இருக்கும். சோ எந்த ஒரு விஷயமும் நீங்க என்ன பண்ணுங்கன்னா ஒரு கோலை வச்சுக்கோங்க. அந்த கோலை ஃபோக்கஸ் பண்ணி ரன் ஆகுங்க. எப்பவுமே எல்லாராலையும் ஒரு விஷயத்தை பண்ண முடியுது, அச்சீவ் பண்ண முடியுது அப்படின்னா அது கோலே கிடையாது.
இட்ஸ் an ஐடியா, அவ்வளவுதான். ஐடியா அப்படிதான் எல்லாராலையும் பண்ண முடியும். கோல் அப்படிங்கிறது யாராவது ஒருத்தரால தான் பண்ண முடியும். சோ அந்த கோல்ங்கிறது யாராலையும் பண்ண முடியாத ஒரு விஷயத்தை தான் நீங்க கோலா எடுக்கணுமே தவிர எல்லாரும் பண்ண விஷயங்களோ யாரோ பண்ண விஷயங்களையோ எடுத்தோம்னா அதுக்கு பேரு ஐடியா. சோ அந்த ஐடியா அண்ட் ஐடியாலஜி கேன் மேக் எவ்ரிஒன்ஸ், பட் கோல் அப்படிங்கிறது யாராலையும் பண்ண முடியாத ஒரு விஷயத்தை கோலா எடுத்து நீங்க ஒரு யூனிக்கா டிஃபரெண்டா பண்ணணும். சோ உங்களுக்குள்ள இருக்கிற அந்த பர்டிகுலர் டெர்மினாலஜியை நீங்க எப்ப ஐடென்டிஃபை பண்றீங்களோ சோ அப்போ நீங்க சாதனையாளரா இருக்கலாம். சோ இந்த இடத்தை நமக்கு இந்த இதுக்கு அழைச்சவங்க பிஎஸ் செல்வம் சார் கரஸ்பாண்டன்ட் சாருக்கும் எங்களோட மிக்க நன்றி on all over the team. A special very thanks to செந்தில் அரசு சார். தேங்க்யூ. தேங்க்யூ. அண்ட் சைக்காலஜிஸ்ட் எப்படி இருக்கீங்க எல்லாரும்? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு விஷயம் தான், எல்லாருக்குமே மகளிர் தின வாழ்த்துக்கள். மேம் அழகா சொன்ன மாதிரி மார்ச் 8 அப்படின்றது வந்து மகளிர் தினம். அது பல தடைகள் போராட்டங்களுக்கு அப்புறமா வாங்கணும். அதை வந்து இன்னும் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம், இனியும் செலிப்ரேட் பண்ணுவோம், அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஸோ இங்க இருக்கிற எல்லா பெண்களுக்குமே இனிய மகளிர் தின வாழ்த்துக்கள். திரும்பவும் வாழ்த்துக்கள் சொல்ற அதே டைம்ல இங்க இருக்கிற எல்லா ஆண்களுக்குமே நம்ம சைடுல ஒரு நன்றி சொல்லலாமா சொல்லக்கூடாதா? யாரெல்லாம் சொல்லலான்றீங்க? சரி, இங்க யாராவது ஒருத்தருக்கு உலக ஆண்கள் தினம் என்னைக்குன்னு தெரியுமா? இருக்குங்க, மகளிர் தினம் மாதிரி ஆண்கள் தினம்னு ஒண்ணு இருக்கு. யாருக்கா தெரியுமா என்னைக்குன்னு? சார் ஒரு செந்தில் உங்களுக்கு தெரியுமா? சார் உங்களுக்கு இதுதாங்க ஆண்களோட பெருந்தன்மை. நவம்பர் 19 உலக ஆண்கள் தினம். அவங்களும் பண்ண மாட்டாங்க, நம்மளும் மறந்து போயிடுவோம். ஆனா நமக்கான தினமா அவங்க ரொம்ப பெருமையா ரொம்ப ப்ரௌடா செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ பெண்கள் வந்து இங்க இருக்கிற எல்லா பெண்களுமே ஆண்களுக்கு ஒரு நன்றி சொல்லிக்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் வந்து மிஸ்டர் செந்தில், அப்புறம் நம்ம சார், அவங்க எல்லாருமே இருக்காங்க. பெண்களுக்கு ஒரே சின்ன ஒரு அட்வைஸ் மட்டும்தான் எங்க தரப்புல இருந்து. சின்ன வயசுல இருந்தே பெண்கள் அப்படிதான் வளர்க்கப்படுறாங்க. ஸ்கூல் வரைக்குமே அந்த 12th வந்துட்டாலே, அந்த காலேஜ்னு போயிட்டாலே வேற வீட்டுக்கு போற பொண்ணுன்றே ஒரு கோடை வந்து போட்டு விட்டுரும். அங்க போனதுக்கு அப்புறம் பெண்கள் அந்த மனநிலைமையை உள்ள எடுத்துக்கிறாங்க. என்ன எத்தனை பெண்களுக்கு வந்து இங்க ஒரு எண்ணங்கள் இருக்கு, கல்யாணம் ஆயிடுச்சு, நான் இது பண்ணணும்னு நினைச்சேன், அது பண்ணணும்னு நினைச்சேன், பண்ண முடியல, கல்யாணம் ஆயிடுச்சு, என்னோட உடம்பு வந்து போயிடுச்சு, டெலிவரி ஆயிடுச்சு, என்னோட ஹெல்த் அஃபெக்ட் ஆயிடுச்சு. எத்தனை பெண்களுக்கு அந்த மாதிரி எண்ணங்கள் இருக்கு? எல்லாருக்குமே இருக்குமா? சோ நம்மளோட எண்ணங்கள் தான். பெண்கள் யாருமே வந்து சாதிக்க கூடாதுன்னு யாருமே சொல்ல. நம்மளோட எண்ணங்களை மாத்தணும்னா இங்க இருக்கிற எல்லா பெண்மணிகள் மாதிரியுமே எல்லாருமே அச்சீவ் பண்ணலாம். ஸோ அடுத்த டைம் வந்து உங்க எல்லாரையுமே மேடையில பார்க்கணும்னு கண்டிப்பா ஆசைப்படுறோம். இந்த நாள்ல வந்து திரும்பவும் இனிய மகளிர் தின வாழ்த்துக்கள் சொல்லி ஆண்களுக்கும் ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறோம். தேங்க்யூ மேடம். 50 போய் யோசனை பண்ணிட்டு இருந்தேன். 46 சின்ன வயசுல எவ்வளவு எழுச்சியாக்கணும். உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். என்ன நம்ம நிறைய ஓடணும். இப்ப இருந்தாலும் நான் லீக் பண்ணிட்டேன்னா இப்ப 46 கேட்டு போனே ஊக்கத்தை உருவாக்குறது உண்மையிலே பெரிய விஷயம். மறுபடியும் சொன்னதான் ஒரே நிமிஷம் இங்க மறுபடியும் நான் பதிவு பண்ண என்னுடைய அருமை திருநங்கை தோழர்கள்லாம் வந்திருந்தாங்க. நான் வந்து நிறைய சொன்ன 60 அவார்டு வாங்கியிருக்கேன், தேசிய விருது வாங்கியிருக்கேன், டாக்டர் பட்டம் வாங்கியிருக்கேன், கின்னஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன். நான் வாங்கிய முதல் விருது என்னவா இருக்கும் தெரியுமா? இருப்பது நான் வாங்கிய ஃபர்ஸ்ட் அவார்டு. இங்க யாரும் வாங்கியிருப்பாங்க, இவங்கெல்லாம் வாங்கியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் அவார்டு என்னவா இருக்கும்? பென்சில் பிம்பல்ஸா? நான் வாங்கின தெரியுமா உனக்கு? நம்ம தெரியுமா? திருநங்கை தோழிகள், டியர் ஃப்ரெண்ட்ஸ், நான் வாங்கின ஃபர்ஸ்ட் அவார்டு. சத்தியமா உங்களால வாங்க முடியாது. நீங்க ஒரு சில பேர் வாங்கிருப்பீங்க, ஒரு சிலர் வாங்க வாய்ப்பு இருக்காது. என்னமா யாராவது நீ வாங்க எப்படி தெரியுமா? கணவர். எனக்கு ஏன் கணவர்? எனக்கு பொண்ணாடி வீட்டுல எனக்கு கணவர் தான். பொண்டாடிய கணவராடா? நீ எல்லாம் மேடை ஏறுவியான்னு கேட்டான் பத்தில கேள்வி. நீ எல்லாம் மேடை ஏறுவியா? உன்னால அவார்டு வாங்க முடியுமா? நீ டிகிரி வாங்க முடியுமா கேட்டாங்க. நான் அப்புறம் 5 டிகிரி முடிச்சிட்டேன். உன்னை டாக்டர் பட்டம் வாங்க முடியுமா கேட்டாங்க. 3 டாக்டர் பட்டம் வாங்கிட்டேன். ஒரு வேர்ல்டு ரெக்கார்ட் அச்சீவ் பண்ணியா கேட்டாங்க. 60 வேர்ல்டு ரெக்கார்ட் அச்சீவ் பண்ணிட்டேன். 60 கண்டினியூ போயிட்டு வந்துட்டேன். சினிமா நடிக்க முடியுமா கேட்டாங்க. என்னோட அருமை அண்ணன் அவங்க மூலியமா சினிமா நடிக்க வாய்ப்பு எனக்கு கிடைச்சிச்சு. அதனால உன்னால முடியுமா? நீங்களாம் மேடை ஏறுறியா? நீங்களாம் சர்டிபிகேட் வாங்கிடுறியா? நீங்களாம் எதுக்கு இருக்கிற? நீங்களாம் இதுக்கு மட்டும்தான் இருக்கிற அப்படின்னு உங்க
வாங்கினாங்கன்னா தயவு செய்து அவங்களாம் தேங்க்ஸ் பண்ணுங்க. அவங்களாம் சொன்னதாக தான் நீங்க வாங்கிட்டீங்க. இது வாங்கினது பிறகும் நீங்க வந்து ஒத்துக்கூடாது. ஏன்னா புலவர்றது புலிவாலை பிடிச்ச கதை. நாம அப்டேட் பண்ணிடணும். புலிவாலை பிடிச்சா புலி வாழ விட்டீங்கன்னா நம்ம கதை முடிஞ்சிடும். நம்ம அப்டேட் பண்ணிடணும். ஐபோன் இருந்தா கூட அப்டேட் பண்ணிடணும். அது மாதிரி நம்மள வந்து அப்டேட் புகழ் வாங்கிட்டுனா புகழ் நிறைய கொடுக்கும். அவார்டு நிறைய கொடுக்கும். ஆனா தோல்வி மட்டும்தான் அடுத்து நீ என்ன செய்யறது யோசனை பண்ணணும். முடிஞ்சு போச்சு. தம்பி பழி வாங்கிறப்ப தம்பி தம்பி பழி வாங்கிட்டார அவார்டு வாங்கிட்டுனா அவார்டு வாங்கிட்டு நிறைய கொடுக்கும். ஆனா அந்த தோத்துட்டு அந்த தோல்வி இருக்குன்னு பாத்தீங்களா, நம்ம சும்மா விடாது. ஏன் தோற்ற, எதுக்காக தோற்ற, உன்னை பார்த்து 10 பேர் சிரிச்சா என்ன விஷயம், அடுத்து செய்ய மோட்டிவேஷன் வந்து நம்ம தோல்விக்கு நம்ம கற்றுக் கொடுக்கணும். அந்த மாதிரி வந்து இதுவரை என்ன திட்டியவர்களும் இப்ப ஆப்போசிட் திட்டின்னு இருக்கக்கூடிய சில பேரும் இனியும் திட்டவர்களும் தயவு செய்து திட்ட நெத்திடாதீங்க. நான் இன்னும் ஏதாவது அவங்க வாங்கி பத்மஸ்ரீ தேசிய பேர் கலைமாமணி இதெல்லாம் வாங்க பிராசிங் இருக்குது, கலைமாமணி பிராசிங் இருக்குது. அதனால வந்து நம்ம திட்டக்கூடியவரை தயவு செஞ்சு அருமை நண்பர் காதல் சுகுமார் அவர்களை வரவேற்கிறேன். காதல் சுகுமார் ஆக்சுவலா உண்மையா நம்ப மாட்டீங்க. நேற்று நைட் நாங்க வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருந்தோம். இன்னைக்கு பதில் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருந்தாரு. சத்தமாக இன்னைக்கு வந்து அவருடைய படப்பிடிப்பை கேன்சல் பண்ணிட்டு அப்புறமா போஸ்ட்போன் பண்ணிட்டு தான் வந்தது. உண்மை என்ன மட்டும் தான் தெரியும். நான் வந்து இங்க ஸ்டூடெண்ட்ஸ் மோட்டிவேஷன் பண்றேன். திருநெல்வேலி வரேன்னு சொன்னீங்க, அவனை நேரில் பாக்குறேன். நான் அவார்ட்லாம் தரேன். நான் அப்படி இங்க ஷூட்டிங் கேன்சல் பண்ணி வந்ததால வந்து எது மட்டும் தான் தெரியும். நேற்று ஈவினிங் அவருக்கு வந்து இன்னைக்கு ஒரு ஷூட் இன்னைக்கு காலைக்கு அவர் வர மாட்டாங்க. வரத்துல நானே இருந்தேன். இல்லை நம்மளுடைய கலைத்துறையிட்ட வந்து நாம வாய்ப்பு தான் காத்துக்கலாம். வாய்ப்பு நமக்கு தான் காத்திருக்காது, நாம தான் காத்திருக்கணும். அதனால சரி நீங்க அந்த படத்துல கமிட்மெண்ட் ஆயிட்டீங்க, நீங்க போயிட்டு வாங்க, பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நெக்ஸ்ட் பர்சனல் ரெனியூ பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு நான் எப்படியாவது ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லி வந்திருந்த அருமை நண்பன், என்னுடைய மனித நேயம் மிக்க அருமை நண்பன் காவல் சுகுமார் அவர்களுக்கு ஒரு நிறைய தெரிவிச்சுக்கிறேன். சுகுமார் அவர்களை பேச்சை தொடர்ந்து நம்ம அவார்டு விஷயம் பண்ண தொடங்கலாம். நண்பா ஒரு வார்த்தைக்கு பேசப்பட்ட அன்புடன் நினைக்கிறேன்.